அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடிமையியல் பாடத்திலிருந்து பன்முகத்தன்மை அப்படிங்கிற தலைப்பில் உள்ள புக் பை கொஸ்டின் பார்க்க போகிறோம். மொத்தமே 6லிருந்து 10 வரை குடிமையியல் பாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் மொத்தமே 32 தலைப்பு தான் இருக்குது. இந்த 32 தலைப்புகளுக்கும் உள்ள புக் பை கொஸ்டினை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். ஏன் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா, புக் பே கொஸ்டின் பாடத்தில் உள்ள முக்கியமான பகுதியிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான். அதனால் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மாதிரி இதில் பொறுத்துகள்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் சில நேரங்களில் அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் கண்டினியூவாக நான் போடுற வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைப்பு என்ன அப்படின்னா பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மைனா என்ன? ஒரு இடத்தில் வாழக்கூடிய மக்களுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகள் தான். இனம், மதம், மொழி, பழக்க வழக்கங்கள், இதன் அடிப்படையில் காணப்படும் வேறுபாடுகள் தான் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேள்விக்கு போகலாம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்களும் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? ஃபஸ்ட்டு 29 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. இப்போ ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக பிரிச்சுட்டாங்க. அதனால் இப்போ 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஜம்மு காஷ்மீரை எப்போ யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்கன்னா அக்டோபர் 31, 2019 சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள் தினத்தில். இந்தியா ஒரு தேசம் என்று அழைக்கப்படுகிறது. துணை கண்டம். மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மெகாலயா மாநிலத்தில் தான் இந்த மவுசின்ராம்ங்கிற இடம் இருக்குது. எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜெராஸ்ட்ரிய மதம், கன்பூசிய மதம். கன்பூசிய மதம் தான் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையில் மொத்தம் 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது? கேரளா. மோகினியாட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனம்? செவ்வியல் நடனம்னா என்ன? பழைய நடனம், நாட்டுப்புற நடனம். அப்போ மோகினியாட்டம் கேரளாவோட செவ்வியல் நடனம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்ல முதலாக யார் பயன்படுத்தினாங்கன்னா ஜவஹர்லால் நேரு பயன்படுத்தினார். வி.ஏ. சுமித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். வி.ஏ. சுமித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார். ஒரு பகுதியின் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. நிலவியல் கூறுகளும் காலநிலையும் ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை பெரிதும் தீர்மானிக்கின்றன. எதை தீர்மானிக்கின்றன? பொருளாதார நடவடிக்கைகளை. இதை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே முக்கியமான கொஸ்டின்கள் தான். மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சல்மீர் எந்த மாநிலத்தில் உள்ளது? அதிக மழைப்பொழிவு மவுசின்ராம், குறைந்த மழைப்பொழிவு ஜெய்சல்மீர் ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில். எந்த மாநிலத்தில் இருக்குது? ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. இது நம் அதிக வெப்பமான பகுதியும் கூட ராஜஸ்தான் மாநிலம். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் எப்போ செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. மொத்தம் எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு? 6 மொழிகள். மொத்தம் 6 செம்மொழிகள். 6 செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிஹு திருவிழா அசாம் மாநிலத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. நீக்ரோட்டகல்ங்கிறது இந்திய இனம். திராவிடர்கள், நீக்ரோட்டகல், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள் இதெல்லாம் இந்திய இனம். கடற்கரை பகுதிகள் என்ன செய்வாங்க? மீன்பிடி தொழில் செய்வாங்க. ஜெராஸ்ட்ரியம் என்ன? மேலே பார்த்தோம். ஜெராஸ்ட்ரியம் மதம். வேற்றுமையில் ஒற்றுமைனா என்ன? இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு. அப்போ இது 4. இந்த கேள்விகள் பொறுத்துகளை நல்லா பார்த்துக்கோங்க. பன்முகத்தன்மை தலைப்பில் உள்ள கேள்வியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.